Hi, good morning. Starting my healthy eating routine with Ashmi from today onwards. I'm not going to share lots of different pictures or videos, or I'm not going to talk about it frequently, but at our stories, I'm going to share what sort of eating, dieting, or replacement I'm doing with my meals. I just realized a few days back, the very first thing is the entire last year to in the year September 18th வரைக்கும் last year to this year I have gained around 13 kgs 13 kilo. Not because I'm eating a lot more than usual. நான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக பெருசாக ரெட் மீட் கன்சியூம் பண்ணுறதில்ல, ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர், மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸே பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நைட் வந்து சாப்பிட்றனாலும் கிடையாது. பட் ஆனால் லைக் சூப்பர் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கில் இருக்கேன். ஏதாவது விதத்தில் ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய வந்து கேங் ஃபார்ம் பண்ணுறது. என் டீம் எல்லாரையும் வாங்க சாப்பிட போகிறாங்க, இல்லை நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்னாலும் அவங்க எல்லாரையும் கூட்டு போய் இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும்னு என் கூட வந்து வச்சுக்கிறது. பிகாஸ் ஆஃப் த இன்செக்யூரிட்டி. ஏன் அப்படின்னா, வை லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் வை ஐ எம் லைக் வெரி மச் into ஒரு இன்செக்யூரிட்டி மோட் அப்படின்னா, ஐ ஹேட் அ ஃபியூ ஹியூமன் பிரேக்கப்ஸ்னு சொல்லலாம். நாட் வித் மென், இட்ஸ் பேசிக்லி வித் ஃபீமேல்ஸோட கொஞ்சம் பிரேக்கப்பில் இருக்கேன் இப்போ கரண்ட்டாக. என் ஹஸ்பண்டோட நான் பிரேக்கப்பில் இருந்தப்போ கூட நான் வந்து இப்படி இல்லை. அப்போல்லாம் ரொம்ப சாப்பிடாம வந்து இருக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு மோடில் இருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் பேட்சப் ஆகி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஃபீமேல் பிரேக்கப்ஸ் வந்து நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் முடியல. நினைக்கிறது, அதை பற்றி ஃபீல் பண்ணுறது, மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரேக்கப்பில் வந்துட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங் அ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் அது ரியலைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒர்க் ரொட்டீனுமே வேறு மாதிரி இருக்கும். எப்படியாவது வந்து டக்குன்னு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு எனர்ஜியாக ஒர்க் பண்ணுன்ற ஒரு மோட்டிவில் போச்சே தவிர என்னை நான் பார்த்துக்கணும் அப்படின்றத நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ஒரு டிஸ்கஷனில் என்னென்னா, இப்போ வந்திருக்கேன் இந்த செப்டம்பர் 16, 17 என்ன தோணுச்சுன்னா, ஐ ஹாவ் டு லூஸ் வெயிட் டு பி மோர் எனர்ஜெட்டிக், டு பி மோர் ஆக்டிவ், டு பி மோர் ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தோட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயரிங்காக இப்போ இல்லை, பட் இதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்றதுனால நான் ரொம்ப அதிரடியாக ஒரு முடிவெடுத்து நேற்று வந்து என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், நாளையிலேருந்து நான் வந்து சாமி வெயிட் குறைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சொன்னால் அதுதான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நான் சொன்னேன், நாளையிலேருந்து என்னை பாரு அப்படின்னா கரெக்டாக டி நகர் பெருமாள் கோயிலை தாண்டி கிராஸ் பண்ணுறோம், நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கோயில் பூட்டி இருந்துச்சு, பட் வெளியே என்ன சாமி கும்பிட்டு எனக்கு வந்து டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் கொடு பெருமாளே அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன். பெருமாளுக்கு எனக்கு ரொம்ப நாளாக வி ஹாவ் ஒரு கனெக்ஷன்னு சொல்லலாம். அவர்கிட்ட நான் இது வேணும்னு கேட்பேன், அதுக்கப்புறம் அவர் எனக்கு அதை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அவருக்கு போய் நான் தேங்க்ஸ் சொல்வேன். இந்த மாதிரியே நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு பல வருடங்களாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோடில் இருக்கும். அதனால இது நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் வேண்டியிருக்கேன் அப்படின்னா இந்த விஷயம். ஸோ அதனால வந்து ஐ ஹோப் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் இட், நாட் ஃபார் எனி ஒன் பட் ஃபார் மீ. ஸோ ஹையஸ்ட் வெயிட் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், ஓகே இட் ஹேஸ் டு பி. இருக்கு யார் என்னை ஜட்ஜ் பண்ணாலும் நான் பெருசாக பாதர் பண்ணேன். லாஸ்ட் மந்த் தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும்போது ஐ டென்ட் பாதர் பேசிக்காக. பட் இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி, ஐ காட் அ பிட் ஆஃப் ஹீல் பெயின். இந்த ஹீல் பெயின் வரும்போது அண்ட் இட் இஸ் ட்ரபிளிங் மை வெரிகோஸ் வெயின் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து நான் கோவிட்ல சூர்யாவோட ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி, அன்பிளான் பட் பிளானிங்க்கு முன்னாடி, அதாவது ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்ட் டூயிங் அ ஹெல்தி ஈட்டிங் ரொட்டீன். அந்த ஹெல்தி ஈட்டிங் ரொட்டீனில் கிட்டத்தட்ட ஒரு 28 days பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்குலாம் தெரியும் எவ்வளோ நாள் நான் பண்ணேன்ட்டு. அதில் ஐ லாஸ்ட் ஒரு 5-6 kgs அண்ட் ஆல்சோ அன்பிளான்டு ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அண்ட் ஐ வாஸ் டூயிங் கண்டினியூஸ்லி யோகா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ன ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு தெரியல, பட் ஐ வாண்ட் சம் மோட்டிவேஷன் ஃபார் மீ பேசிக்காக. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நான் வந்து இதை போஸ்ட் பண்ணாமல் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலாக இருக்கலாம், நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டூ அ ஹெல்தி ஈட்டிங் ரொட்டீன்.
my target is before Nila's birthday, December 28th அன்னைக்கு I should lose 15 kgs அப்படின்றத. ஸோ per month ஒரு 4 to 5 kgs is my target வச்சுக்கலாமே. ஸோ 12 to 15 என் டார்கெட். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நிறைய ஒரு 85 kgs எல்லாம் ஒரு 16 இயர்ஸில் 85 kgs வந்துட்டு வித்தின் 6 monthஸில் ஐ கேம் டு 60. அந்த மாதிரிலாம் நான் நிறைய வந்து பண்ணியிருக்கேன் வித் ப்ராப்பர் கைடன்ஸோட. ஸோ இப்போவுமே ஐ ஹாவ் எனக்கு நியூட்ரிஷனல் என் ஃப்ரெண்டு என் டீம் இருக்காங்க. என் டீம் இல்லை, என் ஃப்ரெண்டோட டீம் ஃபார்ட்டிடியூட். அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக ஹெல்ப் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். இப்போ ஃபர்தராக அதை கண்டினியூ பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐ ஹாவ் டு டூ சம்திங்ஸ். ஐம் கோனா ஸ்டார்ட் மை 10K ஸ்டெப்ஸ் இனிலேருந்து. ஸோ ஸ்டார்டிங் வந்து ரொம்ப மாதங்கள் கழிச்சு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை, நெல்லிக்காய், அப்புறமா வந்து வெள்ளரிக்காய் 3ம் போட்டு பியூராக ஜூஸ் இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல டிசென்ட்ரி ஆகும். என்னென்னலாம் வந்து தேவையில்லாத ஜங்க் அது இதுன்னு வயிற்றுக்குள்ளே இருந்தால் எல்லாத்தையும் வந்து வெளியே டிசென்ட்ரி ஆக்கிடும். ஒரு இமீடியட்டாக எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஐம் பிளானிங் டு ட்ரிங்க் 2.5 to 3 liters வாட்டர். அது என்னோட டிஃபால்ட்டான இருக்குது. அண்ட் ஐம் பிளானிங் டு பி இன் ஒரு ப்ரொலாங்கான ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மீல் ஒரு 2 மீல் ஒர்க் பண்ணால் எனர்ஜி வேணும். ஸோ 2 மீல் இல்லை ஒரு மீல் அப்படின்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 வாட்டி காஃபி குடிக்கிறத 1 வாட்டி ஆக்கணும். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியே சாப்பிடக்கூடாது. இது வந்து என் டார்கெட். இனிமேல் என் டீமை யாரையும் நான் ட்ரபிள் பண்ண போகிறேன் சொன்னேன். நாள்லேருந்து நான் டயட் இருக்க போகிறேன். என் டீம் எல்லாரும் அப்பா நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்களும் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. எனக்கு ரீசெண்டாக என் டீமில் ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருந்தா, புது ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு 2 days வந்தபோது மேம் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பேன், நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். 3வது நாள் அந்த பொண்ணை நான் ஸ்பாயில் பண்ணி இப்போ வந்து 2nd month அந்த பொண்ணு எங்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என் கூட நான் என்ன சாப்பிட்றேனோ அதான் சாப்பிட்றதுக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்லி இதெல்லாமே ஜோக்ஸ் அப்பார்ட், ஐ கிராஸ்ட் மை எக்ஸல் ஸ்டேஜை நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஃபிகர் பெருசாகிடுச்சு. இதெல்லாம் வந்து வேறு ரீசன் கமெண்ட் அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வச்சுட்டு பட் கம்மிங் பேக் டு ஒரு விமனோட ஒரு டீலிங் ஒரு டிஸ்கஷன் வாட் விமன் கோ த்ரூ அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில் வந்தோன்னா வி ஃபேஸ் சூப்பர் இன்செக்யூரிட்டி. ஐ எம் நாட் இன்செக்யூர் வித் மை பாடி ஆர் ஷேப். அதை பற்றி எனக்கு ஒரு பெரிய கவலை இல்லை. பட் டெக்னிக்கலி வந்து நம்ம நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணுறோம்ல. வி ஆர் மென்டலி கோயிங் த்ரூ ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் மென்னோ விமனோ எல்லாருக்கும் இந்த நீங்கள் இது வரைக்கும் பிரேக்கப் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பையன் பொண்ணு பிரேக்கப் ஸ்டோரிஸ் தான் கேட்கலாம். பொண்ணு பிரேக்கப் ஸ்டோரி கேட்டிருக்கீங்க அப்படின்னா இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான் இது வரைக்கும் பெருசாக பப்ளிக்காக கேட்கல. ஸோ பப்ளிக் ப்ரொஃபைலில் போஸ்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 3 பெண்களோட ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் 3 பெண்களோட பிரேக்கப் ஆனதுனால வந்து நான் வந்து பீப்புள் ப்ளீஸராக இல்லை. போய் திரும்ப வந்து என் கூட பேசுங்க ப்ளீஸ் அப்படின்னு நான் ட்ரை பண்ணல. பட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். என்ன மாதிரினா புரிய வச்ச சுச்சுவேஷனை வந்து புரிய வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு சண்டை வரும், ஒரு ஃபேமிலிக்குள்ளனா ஒரு சண்டை வரும். பட் ஆனால் அதை எப்படி பேசி தீர்க்கணும் அப்படின்றதுக்கு எஃபர்ட் போடணுன்ற எல்லா எஃபர்ட்டும் நான் போட்டேன். அண்ட் ஒரு 100 டைம்ஸ்க்கு மேலே அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பேன். நான் மிஸ்டேக்கே பண்ணலை அப்படின்னாலும் நான் அப்பாலஜைஸ் பண்ணலை. தப்பு இருந்துச்சுன்னா யூ லெட் மீ நோ, ஐ கேன் கரெக்ட் இட் ஃபார் த நெக்ஸ்ட் டைம் அப்படின்லாம் சொன்னேன். அந்த மாதிரி எல்லாம் ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பீப்புள் ப்ளீஸர். ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்கூலில் பின்னாடியில் யாராவது பேசல, முன்னாடி யாரெல்லாம் பேசல, முன்னாடி ரோவில் யாராவது பேசலன்னா ஏன் பேசல அப்படின்னு நான் கேட்பேன். என் கூட ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்ட்டு. பட் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா ஒரு 32 வயசு தாண்டி ஒரு ஃபியூ மந்த்ஸ் போயிட்டு இருக்க பீரியட்ல யோசிச்சா நம்ம எதுக்கு பீப்புள் ப்ளீஸராக இருக்கு, நம்ம எதுக்கு ஒருத்தங்கிட்ட போய் நம்ம சைடு கதையை சொல்லணும். அவங்களுக்கு அந்த கதை புரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு அந்த ஒரு காசிப் பிடிச்சிருக்குன்னா அதை நம்பட்டும், நம்பி கேரி ஃபார்வர்ட் பண்ணட்டும். நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு அதனால இனிமேல் வந்து இந்த ஹியூமன் இன்செக்யூரிட்டிஸ் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சா பிரியட்டும், இருந்தா இருக்கட்டும். லைஃப்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த நாள் சந்தோஷமா இருக்குமா இருக்கும், அடுத்த மீல் சாப்பிட்ற வரைக்கும் சந்தோஷமா இருக்குமானே தெரியல. இன்ஃபேக்ட் இருப்போனாவே தெரியல. அப்படி இருக்கும்போது லைஃப் இஸ் சூப்பர் அன்பிரடிக்டபிள். எதுக்கு மற்றவங்களுக்காக என்னோட டேஸை என் மூமெண்ட் நான் அழுகல கண்ணில் துடைக்கிறேன் யோசிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம லைஃப்பை மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்கணும். அதாவது யாருக்காகவும் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு லைஃப்பை டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். அதுவுமே இன்ஃபேக்ட் நேற்று தான் கண்டுபிடிச்சேன். இந்த மார்னிங் வந்து யோசித்தேன் ஏன் நான் வந்து என்னால் முன்ன மாதிரி டிசிப்ளின்டாக இருக்க முடியல அப்படின்னா பிகாஸ்
அவங்க நினச்சி 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 அவங்க சாப்பிட்டாங்களா, அடுத்த மாதம் அவங்களுக்கு பிறந்த நாள் வருதா, ஐயோ அவங்க இப்படி இருக்காங்களா, அவங்க அப்படி இருப்பாங்களா, அவங்க ஊருக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, என் கூட இருந்தால் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி யோசிச்சு நான் என் டேஸை எனக்கே தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என் ஹார்ட்டுக்குள்ளே இது ஒரு ட்ராமாவாக மாறிடுச்சு போல இருக்குது. அதனால நான் சப்ரெஸ் பண்ணி ரொம்ப ஓவர் ஈட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் கரண்ட் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 months 5-6 வாட்டி காஃபியெல்லாம் குடிக்கிறதுலாம் என் லைஃப்பில் நான் பண்ணதில்லை. பட் அதெல்லாம் பண்ணிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, லைஃப்பில் என்ன வேணால் நடக்கட்டும், யாரு கூட இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு இல்லை அப்படின்றத யோசிச்சிங்கன்னா நீங்கள் பெட்டர்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் நான் நல்லபடியாக ஃபாலோ பண்ணிட்டேன். நல்லபடியாக ஐ எம் பேக். நான் 15 kg தான் என் டார்கெட். அதுக்கு மேலே என் டார்கெட்டில் அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா January 1 ஐம் கோயிங் டு பிளான் மை ப்ரெக்னன்சி. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால ப்ரெக்னன்சி பிளானிங்குமே கிட்டத்தட்ட 6 continuous months நெகட்டிவ் வந்துருச்சு. அது ஒரு பக்கம். அதெல்லாம் செகண்டரி ரீசன். ப்ரைமரி ரீசன் ஐ ஹாவ் டு பி மோர் எனர்ஜெட்டிக், மோர் ஆக்டிவ், மோர் ஸ்ட்ரென்த். ஸோ நான் கிளாஸஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, நான் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ஐம் கோனா ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் மை ஹெல்த். நான் என்னோட ஹெல்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என்னோட செல்ஃப் லவ் பீரியடை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். கிளாஸஸ் நிறைய ஹோஸ்ட் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. இருக்க கிளாஸை முடிச்சுட்டு ஐம் கோனா டேக் சஃபிஷியண்டாக இனாஃபாக ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பீரியட் இருக்குது. அண்ட் இதெல்லாம் விட லாஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ரீசெண்டாக போன மாதம் நான் டெல்லி போயிருந்தேன். டெல்லி போயிட்டு என் கால் மேலே கால் போட்டு உட்காரும் போது என் கால் என்னோட ஹீலில் ஃபுல்லாக கிராக்ஸ் இருந்துச்சு. கிராக்ஸ் இருந்தப்போ நான் பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஹீலையும் நான் பார்த்தேன். எல்லாரும் ஹீலுமே சாஃப்டாக இருக்குது. நான் அப்போ யோசித்தேன், ஏன் அஷ்மிதா உன்னால் உன் காலை மெயின்டைன் பண்ண முடியல? இந்த ஹீலுக்குன்னு ஒரு க்ரீம் ஆட் வரும்ல, அந்த ஆடில் காலை மறைச்சிப்பாங்க புடவையோட. நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நான் என்னோட காலை மறைக்கிற மாதிரி நான் என்னோட ஸ்டோல் எடுத்து மறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே போய் நான் பெடிக்யூர் பண்ணேன். பட் இன்னுமே ஒரு 50% போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 50% இல்லை. அப்போ தான் யோசித்தேன், நீ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிச்சா, மாதத்தில் 2 வேளை பெடிக்யூர் பண்ணுறதெல்லாம் என்னோட ரெகுலர் ரொட்டீனாக இருக்குது. இப்போ வருஷத்தில் 2 வாட்டி பண்ணுறதே எனக்கு முடியல. பிகாஸ் ஐம் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப், ஐம் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹெல்த், ஐம் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மை பாடி, ஐம் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹீல்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் இதை பார்த்துக்கல அப்படின்றது எனக்கு இந்த போன மாதத்துல ரொம்ப ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதில் பிளான் பண்ணி சரியா பண்ணாமல் அண்ட் ஃபைனலாக நான் செப்டம்பர் 18 உங்கள் எல்லாரும் முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ நீட் மோட்டிவேஷன், ஐ வாண்ட் டு கிவ் மோட்டிவேஷன் அப்படின்றதுனால ஐ எம் ஜஸ்ட் பிளானிங் டு டூ அ போர்ஷன் கண்ட்ரோல். ஐ எம் பிளானிங் டு பி ஹெல்தி அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு பி சூப்பர் ஹாப்பி. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் இட்ஸ் கோனா பி இப்போத்துலேருந்து இட்ஸ் கோனா பி செல்ஃப் லவ் பீரியட் ஃபார் மீ. ஸோ எனக்கு பிடிச்சது எனக்கு வேணுங்கிறத நான் பண்ண போகிறேன். எனக்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரைடல் மேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் தெரியும், நான் என் ஒர்க்கை ரொம்ப ஆசைப்பட்டு லவ் பண்ணி பண்ணுவேன். எனக்கு சும்மா எழுந்திருக்க சொன்னால் எழுந்திருக்க மாட்டேன். பட் ஒர்க் இருக்குன்னா 3 மணி 2 மணி 1 மணி நான் கூட எழுந்து நான் வேலைக்கு போயிடுவேன். ஸோ எனக்கு என் வேலை ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கமிட் பண்ணியிருக்க எல்லா வேலையும் கரெக்டாக நல்லபடியாக என் கிளாஸஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்பிட்வீன் ஃபுல்லாகவே எதுவுமே நான் ப்ரீ பிளான் பண்ணாமல் யாராவது கிளாஸஸ் போடுங்கன்னு கேட்டால் கூட நான் பிளான் பண்ண போகிறதில்ல. ஜனவரிக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுலேயுமே நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக இட்ஸ் கோனா பி 1 or 2 கிளாஸ். பிகாஸ் ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மை ஹேர், ஐ நீட் டு ஆயில் மை ஹேர் ஃபார் வீக்லி ட்வைஸ். இது எதுவுமே என்னால் பண்ண முடியல, என்னோட ஒர்க் அப்படின்னு இருக்கிறதுனால. இதெல்லாம் இல்லாமல் என்னோட குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஆப்வியஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாம் என்னையும் பார்த்துக்கும் போது என் வீட்டில் ரொம்ப நேரம் இருக்கணும். இப்படி எல்லாமே என்னோட பெரிய ஆசைகளாக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இட்ஸ் கோனா பி மோர் ஆஃப் பிரைடல் ஒர்க்ஸ், லெஸ் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்ற ஒரு மோட்டோக்கு அந்த மாதிரி ஒரு பிளானிங்க்கு நான் வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் வித் மோர் சச் Ashmi Talks video and take care and give me some motivation. Looking forward. யாருக்காகவும் எதுக்காகவும் லைஃப்ல ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு லைஃப் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. அதுதான் என்னோட ஆசை. அண்ட் யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பிரேக்கப் போயிட்டு கோ த்ரூ பண்ணுறீங்கன்னா everything will be fine soon and you will be super happy. Keep smiling. Stay blessed.